ஆயில் ஊற்றிக்கிட்டேன். கடுகு உளுந்தம் பருப்பு, வாழைப்பூ முருங்கைக்கீரை வச்சு பொரியல் பண்ண போகிறேன் இன்னைக்கு. வெங்காயம், காஞ்ச மிளகா, பாரு காஞ்ச மிளகா இருந்தால் காஞ்ச மிளகா, உப்பு மிளகா, வாழைப்பூப்பா, வாழைப்பூ, வாழைப்பூ வந்து உள்ள உள்ள நரம்பு எடுத்துட்டு பொடிசாக வெட்டி தண்ணியில் போட்டுறணும். இல்லை கருப்பாகிடும், வெட்டுறோட தண்ணியில் போட்டுறணும். தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறமா செய்யணும். நான் வாழைப்பூ நேற்று எடுத்து வச்சுருந்தேன், நரம்பு எடுத்துட்டு வச்சுருந்தேன். இன்னைக்கு காலைல வெட்டினேன். இப்போ அதை வெட்டி வதக்குறேன். எண்ணெய், வெங்காயம், கடுகு உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, வாழைப்பூ. உப்பு போடலாம், எடுக்கவா? உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்கப்பா. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த முருங்கை வச்சுருந்தோம்ல, முருங்கை எப்படி உரி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா முருங்கை போட்டால் தான் கசக்காது. கீரை வாழைப்பூ கொஞ்சம் துவப்பு இருக்கும், கசக்காது. துவர்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். நல்லா வதங்கணும்ப்பா. தண்ணியில் ஊற்றக்கூடாது. நான் அந்த வாழைப்பூ அலசின தண்ணி, முருங்கைக்கீரை அலசினில்ல, அந்த அலசி புளிஞ்செல்லாம் அந்த வாழைப்பூலையும் அந்த கீரையில் இருக்கும் தண்ணி, அவ்வளோதான். நம்மளை தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது. ஊற்றினா ரொம்ப துவந்து கிடக்கு, கசந்து கிடக்கும் கீரை. வாழைப்பூ துவப்பு நம்ம அலசுகிற ஈரத்தோட எண்ணெய் தான், எண்ணெயில் போட்டு பண்ணணும். இன்னைக்கு வதங்கணும். இன்னும் இருக்கட்டும், இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கணும். இன்னும் 1/4 மணி நேரம் வைக்கணும். வச்சாதே அது நல்லா சுருள வரும், நல்லா வரும். அந்த மாதிரி சீரகம் போட்டுக்கிறப்பா. சீரகம் இது சின்ன சீரகம், சீரகம் வந்து போட்டுக்கோங்க. சின்ன சீரகம், ஃபஸ்ட்டு இன்னொரு தடவை சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றியங்க, அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க, அப்புறம் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, வாழைப்பூ, முருங்கைக்கீரை, சின்ன சீரகம், உப்பு தேவையான அளவு, அவ்வளவுதான். அது தண்ணி மட்டும் ஊற்றாது. அந்த அலசுற தண்ணியோடு இருக்கணும், எண்ணெய் தான் இருக்கணும். அதிலே வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மூடி வைக்க, நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். மூடி வச்சு 2 நிமிஷம் ஒரு நாள் கிண்டி விட்டே இருக்கணும். அவ்வளோதான்ப்பா, வாழைப்பூ முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்சது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கப்பா. வாழைப்பூ வெட்டி தண்ணியில் போட்டுக்கோங்க, முருங்கைக்கீரை உருவி வச்சுக்கோங்க, கடுகு, எண்ணெய், வெங்காயம், காஞ்ச மிளகா, சீரகம், உப்பு, அவ்வளோதான்டா. இந்த மாதிரி இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கப்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூப்பா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்காய் பூ வேணால் சேர்க்கலாம்ப்பா. ஆனால் நான் சேர்க்கல. தேங்காய் போடணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் போடலை.
போடாமல் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.